அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான ஜோதிட சூத்திரம். இந்த அற்புதமான ஜோதிட சூத்திரத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கலாம். அப்போ அந்த கவனத்தோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது யார் என்று சொன்னால் கேது பகவான். கேது பகவான் கோச்சார ரீதியாக ஆன்டி கிளாக் வைஸாக இப்படியே மூவ் பண்ணி போவார். அப்போ ஆன்டி கிளாக் வைஸாக இப்படியே மூவ் பண்ணி போகும்போது நம்மளுடைய கிரகங்கள் இருக்கும் இல்லையா, சூரியன் முதல் ராகு, சூரியன் முதல் கேது, சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்களை நான் சொன்னேன் குறிக்கும் அல்லவா. அந்த இடம் எந்த மாதிரியாக அந்த 1.5 வருஷம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசிய சூத்திரம். அப்போ அந்த ரகசிய சூத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேது 1.5 வருடங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அந்த கட்டத்தில் எந்த கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேது என்பது என்னன்னா வலை அப்படின்னா உன்னை நான் சொல்கிறேன்னா ஒரு இதை பிடிக்கணும்னா வலை ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வலை. கேது என்பது வலை தான். வலைன்னா என்ன சொன்னான்னா பிடிச்சு நிறுத்தி வச்சுக்கிடுறது. அப்போ இங்கே என்ன சொன்னாங்க, கேது வலையை குறிக்கும், வேடர்கள் வைத்திருக்கிற வலையை குறிக்கும். அப்போ இந்த கேது கோச்சாரத்தில் பயணிக்கும் போது, கோச்சாரத்தில் போய் பயணிக்கும் போது சூரியன் இருக்கின்ற இடத்தில் கேது கோச்சாரத்தில் வந்தால் அதிகார வலை நம் இதில் அதிகார வலை, நாம் அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளை என்ன சொன்ன உந்துதல் சக்தி இவர் படுத்துவார். கேது சூரியன் இருக்கின்ற இடத்தில் இருக்கும்போது 1.5 ஆண்டுகள் அதிகார வலைக்கு உட்படுத்துவார். ஓகேவா? அதற்கடுத்து சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு கேது 1.5 ஆண்டுகள் செயல்பாடு நடத்தும் போது வியாதி நோயை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அப்போ சூரியனுக்கு அதிகார வலையை கொடுக்கும், சந்திரனுக்கு வியாதியை கொடுத்துரும். அப்போ அந்த 1.5 வருஷம் வியாதி நோய் நொடி அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுக்கும். செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது பாச வலையை கொடுக்கும். பாச வலையில் போய் மாட்டிக்கணும். அப்போ பாச வலையில் போய் மாட்டிக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா நாம் என்ன சொல்கிறோன்னா அதிலிருந்து மேல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதற்கடுத்து என்ன சொல்கிறோன்னா புதன் இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது காதல் வலையில் கண்டிப்பாக மாட்டுவோம். எந்த வயசாக இருந்தாலும் சரிதான். அதில் என்ன சொல்கிறேன், புதனோடு கேது சேர்ந்தால் அவங்கள எவனாச்சும் காதலிக்காமல் இருக்கியான்னு கேட்டு பாருங்கள். எந்த வயதிலும் அவங்களுக்கு காதல் வந்துடும். அதுக்கேற்ற என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாமி வந்துடுவாங்க, எல்லாமே வந்துடும். அப்போ புதன் இருக்கிற இடத்துக்கு கேது போகும்போது புதனோடு கேது சேர்ந்துருக்கிறவரை பாருங்கள், கண்டிப்பாக அதில் என்ன சொல்கிறேன் ஜெகஜாத கில்லாடியாக இருப்பாங்க. அது வெளியே தெரியாது, அது ஒரு ரகசியமாகவே இருக்கும். குரு இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது, குரு இருக்கின்ற இடத்திற்கு என்ன சொல்கிறாருன்னா கேது போகும்போது, குரு இருக்கின்ற இடத்தில் 1.5 ஆண்டுகள் அங்கே இருக்கும்போது பக்தி மார்க்க வலைக்கு போய் விடுவார்கள். பக்தி மார்க்க வலைக்கு என்ன சொல்லலாம்னா
கோயில் குளம் சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அவர்கள் ரெகுலராக பயணிப்பார்கள். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது காம வலையில் மாட்டிக்கொள்வார்கள். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு என்ன சொல்றான்னா கேது போய் 1.5 ஆண்டுகள் இருக்கும்போது காம வலையில் மாட்டுவார்கள். அந்த சூழ்நிலைக்கு அது தள்ளி கொண்டு போகும். சனி இருக்கின்ற இடத்திற்கு என்ன சொல்றான்னா கேது போகும்போது சனி இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது துறவர வலையை வீசி விடுவார். துறவரம் சாமியார பெருமா அப்படிங்கிற மனோநிலை வந்துடும். அதற்கடுத்து ராகு இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது போகத்தை தூண்டி விட்டுருவார். கட்டுக்கடங்காத போகத்தை தூண்டி விடுவார். போகம்னா நீங்கள் சிற்றின்பம் மட்டும் நினைக்காதீங்க, தண்ணி அடிக்கிறதும் போகம்தான். என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு போகம்னா போகத்தை தான் தூண்டி விடுவார். போகம் ராகு என்று சொன்னாலே போகம். ஒரு அந்த 1.5 வருஷம் அப்படித்தான் இருக்கும். சரி, கேது இருக்கின்ற இடத்துக்கு கேது போகும்போது என்ன சொன்னான்னா சாமியாருக்குண்டான ஆதிபத்தியம், சாமியாருக்குண்டான மனோநிலை, சாமியாருக்குண்டான காவி வேட்டி கட்டுதல், இத்தனையும் நடக்குமா அப்படின்னா நடக்கும். உறுதியாக நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது அது அதிகார வலையாகவும், சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு போகும்போது வியாதி வலையாகவும், செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு பாச வலையாகவும், புதன் இருக்கின்ற இடத்திற்கு காதல் வலையாகவும், வியாழன் இருக்கின்ற இடத்திற்கு பக்தி வலையாகவும், சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு காம வலையாகவும், சனி இருக்கின்ற இடத்திற்கு துறவர வலையாகவும், ராகு இருக்கின்ற இடத்திற்கு கேது போகும்போது என்ன சொன்னா போகத்தை தூண்டி விடுகின்ற வலையாகவும், கேது இருக்கின்ற இடத்திற்கு கேது போய் 1.5 வருடம் இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் சாமியாருக்குண்டான அத்தனை பண்புகளும் கோட்பாடுகளும் பக்தி சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னானா ஒரு மனிதனை என்னடா நல்லா இருந்தவன் சாமியாரை அலையிற மாதிரி இருக்கானே அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை என்ன சொன்னான்னா கேட்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக நடக்கும். இது என்ன சொன்னானே எல்லாருக்குமே பொருந்தும். அவங்களுக்கு அந்த கட்டத்தில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல கட்டத்தில் கிரகம் இல்லை, ஒரு கிரகம் இல்லை. இப்போ மேசத்தில் இப்போ கேது எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா என்ன சொல்லணும்னா கண்ணியில் உட்காந்துருக்கு. கண்ணியில் எந்த கிரகமுமே இல்லை. அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த கன்னி என்பது புதனுடைய வீடு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா காதல் கத்திரிக்காயில் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அது புதன் வீடு. இப்போ சிம்மத்தில் என்ன சொல்கிறான்னா கிரகம் இல்லை, ஆனால் என்ன சொல்கிறேன் சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு போனால் அதிகார வலைன்னு சூரியனுடைய வீட்டுக்கு போய் கேது இருந்தாலும் அவர் அதிகார வலையில் என்ன சொல்கிறான்னா அவருக்கு போவார். அதுக்குண்டான சூழ்நிலைகளை அது கொடுக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா அந்த கட்டத்தில் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னாலும் அந்த கட்டத்திற்குண்டான நாயகன் யாரோ அந்த நாயகனுக்குண்டான ஆதிபத்தியத்தை அவர் என்ன சொன்னான்னா அந்த நிலையை 1.5 வருஷம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இது உண்மையான அனுபவம். இந்த அனுபவத்தை நம்ம பகிரும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொல்கிறோன்னா இதை மைண்டூட்டாக நீங்கள் கவனித்தீர்கள். உங்கள் வீட்டில் இளம் ஒரு 17 வயது 18 வயது 21 வயது கல்யாண காலங்களில் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் இவர்களுக்கு கேது எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய பருவம் அப்படி. இப்போ இதே என்ன சொன்னேன்னா செவ்வாய் இருந்தால் பாசவலை, புதன் இருந்தால் காலவலை காதல் வலை, சுக்கிரன் இருந்தால் காமவலை, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ராகு இருந்தால் போகத்தை தூண்டி விட்டுருவான்.
கேது இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து சாமியாருடைய ஆதிபத்தியம் உடைய என்ன சொல்கிறான்னா வந்து அந்த வந்து மனிதனுடைய இயற்கை குணங்களுக்கு எதிர்மாறாகின தாடியை வச்சுக்கிட்டு சாமியாரை அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கேதுவோடைய வலை. இந்த வலை இன்னென்ன கிரகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் கிரகமே இல்லை என்று சொல்லணும். அந்த கட்டத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் உடையவர் யாரோ அவருடைய ஆதிபத்தியத்திற்கு அந்த 1.5 வருஷம் அங்கே ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் நல்லா மைண்டுண்டாக பரிசீலித்து பார்த்தீங்கன்னு வைங்க, 100% உண்மையாகவே செயல்படும். மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இதை பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு பிடிமானம் என்று சொல்லக்கூடியது இப்போ இருக்கிறதுல எப்படி இருந்தது, போன வட்டம் எப்படி இருந்தது, இனிமே போகிறதுல எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து இந்த கோட்பாடுகளை நாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கோச்சார கேதுவோடைய வேலையை வந்து நீங்கள் வந்து அப்படித்தான் அனுபவிக்கணும். அதில் நம்ம வந்து தப்பிக்கிறது எப்படி, பிரச்சனை வராமல் இருக்கிறது எப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி லைட் மாதிரி இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. படித்து பயன்பெறுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிடிமானம் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.